டேய் சின்சானு, இந்த மழை நிக்கும்னு பார்த்தா நிக்கவே மாட்டேங்குதேடா, பேஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் ஓரமா எங்கேயாவது வண்டியை நிறுத்தவா? ஏ பிராங்க்லின், அதான் முழுசா நம்ம நனைஞ்சிட்டோம்லப்பா. இதுக்கப்புறமா ஓரமா நிறுத்தி என்ன செய்ய போற? வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துல போயிடலாம்ல. நீ சீக்கிரமா வண்டியை ஓட்டுப்பா, வீட்டுக்கு போயிடலாம். சரிடா, நான் ஸ்பீடா போயிடுறேன். சரி, நம்ம வீட்டுக்கு போய் எப்படியும் கேம் தானே விளையாட போறோம். புதுசா ஏதாவது கேமை பார்த்தனா அதை பத்தி சொல்லுடா. எஸ், மார்க்கெட் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கேம் பார்த்தோம்ப்பா. அதாவது சூப்பர் மார்க்கெட் இருக்கும்ல, அதை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கேம். எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் நமக்கு பொருள்லாம் மொத்தமா வந்துடும், அதை தானே நம்ம விற்போம். ஆனா இந்த சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா பொருளையும் நம்ம தான்ப்பா ரெடி பண்ணோம். அதாவது தக்காளியோட விதை மட்டும் தந்துடுவாங்க. நம்ம தக்காளி மரத்தை வளர்க்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு கோழியை வாங்கணும், அதுல இருந்து முட்டையை வர வைக்கணும். இந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வைக்கிற எல்லா பொருளையும் நம்மளே ரெடி பண்ணி வியாபாரம் பண்ணோம்ப்பா. கேமே சூப்பரா இருந்தது. நீ சொல்றதை கேட்கும் போதே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடா. இப்ப வேகமா வீட்டுக்கு போய் அந்த கேமை போட்டு ஜாலியா விளையாடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். பில்ட் அ மார்க்கெட் அப்படின்ற ஒரு டைகூன் கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். டைகூன் கேம் ஏற்கனவே நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெளிவா புரிய வச்சிடுறேன். பாருங்க, முதல்ல செக் அவுட் கவுண்டர், இந்த இடத்த நம்ம ஓபன் பண்ணிடணும். இந்த இடத்த ஓபன் பண்ணாதான் நம்ம ஒவ்வொரு விஷயமா பண்ண முடியும். அந்த இடத்த ஓபன் பண்ணிட்டோம்னா இப்ப நமக்குன்னு காசு சேர ஆரம்பிக்கும். அந்த காசெல்லாம் நம்ம எடுக்கணும். முதல்ல இங்க ஒரு டொமேட்டோ இடத்த ஓபன் பண்ணிட்டேன். பாருங்க, தக்காளி இடத்த ஓபன் பண்ணிட்டேன்னா ஃப்ரீயாவே சில விஷயங்களை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் முதல்ல ஓபன் பண்ணிடலாம். இங்க என்ன பண்ணணும் பண்ணிட்டேன். ஒரு தக்காளி செடியை வச்சிட்டேன். அது மூலியமா நமக்கு கிடைக்கும். இந்த கவுண்டர்ல நமக்கு காசு சேரும். பாருங்க, இருங்க, ஆளுங்கெல்லாம் வராங்க. மத்த இடத்துல இருந்து ஆளுங்க வராங்க. இருங்க, முதல்ல இந்த தக்காளியில இருந்து காசு கிடைக்குதா பார்ப்போம். தக்காளியில இருந்து நமக்கு காசு கிடைக்கும். அது பாருங்க, தக்காளி எடுத்துட்டேன்னா இது எடுத்துட்டு கூடையில போட்டேன்னா எனக்கு காசு கிடைக்கும். மக்கள் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இது பாருங்க, அவங்களே பில் பண்றாங்க. பாருங்க, காசை போட்டு போறாங்க. நம்ம தான் பில்லும் பண்ணுமா? சிச்சோ, அவங்களே காசை போட்டுவாங்கன்னு நினைச்சேன். என்ன விலைக்கு போகுது? என்ன $1 தான் கிடைக்குதுங்க? ஐயோ, செடி அப்ப நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் போல. இது பாருங்க, டக்குன்னு காய நம்ம வித்துக்கிட்டே இருக்கணும் போல. இது பாருங்க, வாங்குறதுக்கு ஆளுங்க ரெடியாவே இருக்காங்க. பாருங்க, எப்பவுமே இருங்க, காசை போட்டுருவோம். அவங்க கிட்ட காசை வாங்கி நம்ம கணக்கு வழக்க முடிச்சிடலாம். கணக்கு வழக்க முடிச்சா காசு கிடைக்கும். காசு தாத்தா, $2. ஓகே, முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ $10 இருக்கு. இன்னொன்று செடி வாங்கி போட்டுடலாம், அப்பதான் கரெக்டா இருக்கும். இன்னொன்று செடி வாங்கி போட்டுட்டேன். சூப்பர். ஓஹோ, ரைட். முதல்ல தக்காளி செடி மட்டும் தான் வைக்க முடியுது நம்ம கிட்ட. போக போக ஒவ்வொரு செடியா நம்ம வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இது என்னது? எக் வைக்கிறதுக்கான இடமா? ஓகே, எக் வைக்கிறதுக்கான இடம் வச்சிருக்கேன். அப்ப அடுத்து எக் செடி வந்துடும். அங்க எக் செடி வந்துடும். பாருங்க, எக் பிளான்ட்னு ஒன்று வந்துருச்சா? சிக்கன் நெஸ்ட். ஐயோ, காசு இல்லைங்க, இதுக்கும் காசு இல்லை. முதல்ல நம்ம வியாபாரம் பண்ணாதான் காசு கிடைக்கும். இருங்க, பழத்தை பறிச்சுக்கலாம். இந்த பழத்தை முதல்ல அங்க போட்டுலாம், அப்பதான் பழம் பறிக்க முடியும். இந்த பழத்தை கொண்டு போய் இந்த டப்பால போட்டுலாம். டப்பால போட்டோன்னா கஸ்டமர் எடுத்துக்கிட்டாங்களா, இன்னும் பழத்தை பறிச்சிடுவோம். 3 பழம், ஒரு இடத்துல 3 தக்காளி பழம் தாங்க கிடைக்குது. ஆனா மக்கள் வாங்க வந்துகிட்டே இருக்காங்க. இருங்க, அங்க காய்ச்சிருக்க தக்காளி பழத்தையும் கொண்டு வருவோம். எடுத்துக்கோ. ஓகே, மக்கள் வாங்க வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம தான் வேலையை ஸ்பீடா பண்ணோம் போல. பாருங்க, வாங்க வந்துகிட்டே இருக்காங்க. பாருங்க, எவ்வளவு பேர் பில்லு போறதுக்கு வந்துட்டாங்க. பாருங்க, இப்ப பில்லு போட்டு காசை வாங்குவோம். காசை வாங்கினா நம்ம அதை வச்சு ஏதாவது பண்ணலாம். வாங்க, சீக்கிரமா. நம்ம இங்க இருந்தாங்க அவங்க பில்லு போடுறாங்க. இல்லன்னா அவங்களே பில்லு போட்டா நல்லா இருக்கும், நமக்கு காசு சேரும். $7 தாங்க இருக்கு. இது என்னது? சிக்கன் நெஸ்டா? உன்னை வர வச்சிட வேண்டியதான். சிக்கன் நெஸ்ட் வர வச்சிட்டேன். எங்க சிக்கன் நெஸ்ட்? இந்த சிக்கன் நெஸ்ட் வரவே காணோம். வந்துருச்சா? தெரியலையே, வந்த மாதிரி தெரியலையே. இந்த தக்காளி வச்சுதான் நம்ம வியாபாரம். இங்க பயன்படுத்தி அனுப்பி விடணுங்க அந்த காக்காவை. காக்காவை பயன்படுத்தினா நிறைய காசு கிடைக்குதுங்க. என்னமோ, இருங்க, இவங்க இங்க சிக்கன் நெஸ்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. சிக்கன் நெஸ்ட்னு, ஆனா எதுவுமே ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. இப்ப நிறைய டாலர் இருக்கு. இந்த டொமேட்டோ பிளான்ட்டா? இன்னொன்று டொமேட்டோ பிளான்ட் வேணாம், மற்றதை டெவலப் பண்ணலாம். இங்க ஒரு கஸ்டமர் பில்லு போறதுக்கு இருக்காங்க. இங்க நாங்க கேஷியர். எப்பா, கேஷியர் வளர்ச்சிட்டங்க. இனி அவன் பார்த்துப்பாங்க. இந்த பேர் அங்க ஒருத்தனை போட்டேன் பாத்தீங்களா, இவன் பில்லெல்லாம் பார்த்துப்பான். நம்ம காய்கறியை மட்டும் பறிச்சுட்டு போகலாம். காய்கறி அந்த மூட்டையில் நம்ம வச்சா இவன் பில்லு போடுற வேலையை பண்ணிடுவாங்க. இது பாருங்க, வேண்டியதை எடுத்துக்கோங்க. ரைட்டு, நம்ம அந்த தக்காளியை மட்டும் எடுத்துட்டு வந்து இடத்துல வச்சிருவாங்க. தக்காளி, இன்னும் தக்காளி எடுத்துட்டு வந்துட்டேன்னா நாங்க சாப்பிடுங்க, தக்காளியை சாப்பிடுங்க. நம்ம பாட்டுக்கு தக்காளியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. நம்மளுக்கு காசு கிடைச்சிக்கிட்டே இருக்க போதுங்க. கஸ்டமர் நம்ம வைக்க வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இதை பெரிய கடையா மாத்தணும், சூப்பர் மார்க்கெட்டா மாத்தணும். ஆக்சுவலா இப்ப வரைக்கும் நான் ஒரு சாதா கடை மாதிரி வச்சிருக்கேன். எவ்வளவு பெரிய கடை பாருங்க. நான் இப்ப ஒரே ஒரு ஷெல்ஃபை தான் நிரப்பிட்டு இருக்கேன். போக போக நிறைய செடியெல்லாம் வளர்க்கணும், நிறைய நம்ம பண்ணணுங்க. இருங்க, முதல்ல தக்காளி பிசினஸ், தக்காளி தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். போக போக எல்லாத்தையும் பண்ணுவோம். இவன் பில்லு போட்டு நமக்கு காசு ஏறிக்கிட்டே இருப்பாங்க. இங்க 4க்கு ஏதோ சொல்றாங்க. இருங்க, வாங்கிடலாம் இதை. 4. அப்பா, இப்பதாங்க கோழி வருது. ஓகே, இது இப்ப முட்டைலாம் போடலாங்க. அந்த முட்டையை வச்சுக்கலாங்க நம்ம. இன்னொன்னு கோழி வாங்கிடலாமா? இன்னொன்னு கோழி வாங்கிட்டோங்க. இங்க இன்னொன்னு தக்காளி செடி வச்சிடலாமா? இன்னொன்னு தக்காளி செடி வச்சிடறாங்க. ஐயோ, டாலர் இல்லையா? இருங்க. ஓகே, டாலர் சேர்ந்தா தான் நம்ம வாங்க முடியும். சரி, இருங்க. ஆக்சுவலா அந்த நெஸ்ட் ஏன் வரல தெரியுமா? பாதி காசு தான் நான் தந்திருக்கேன், மீதி காசு தந்தா தான் அந்த நெஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நெஸ்ட் கிடைச்சிருச்சு. அதாவது அந்த
அந்த கோழி தான் உட்கார பாத்தீங்களா, அது கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப நம்ம பாட்டுக்கு தக்காளி பழத்தை எடுத்துட்டு போய் அங்க வைக்க வேண்டியதுதான். ஏய், இதுக்கு தக்காளி பழம் போடணுமா? ஆமாங்க, இதுவே தக்காளி பழம் சாப்பிடுமாங்க? ஐயோ, அப்பதான் முட்டை போடுமா? ரைட் ரைட், இது பாருங்க, இந்த தக்காளி பழம் சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இது கோழி தக்காளி பழம் சாப்பிடுமா? ஆச்சரியமா இருக்கேங்க. 4 போடணுமா? இருங்க, ஒண்ணுதான் போட்டிருக்கேன் போல அதுக்கு. இருங்க. இதை பயன்படுத்தி அனுப்பணுங்க, நிறைய காசு கிடைக்கும் இதை பயன்படுத்தி அனுப்புனா. எப்பா, அந்த வர காக்காவை பயன்படுத்தி அனுப்புனா நிறைய காசு தராங்கங்க. என்ன பழத்தை இங்க போடவே முடியல? இங்க போடவே முடியலங்க பழத்தை. இங்க பாருங்க, இங்க போடுறதுக்கு ட்ரை பண்றேன், போட்டங்க. சாப்பிடாம சும்மாவே வச்சிருக்கு. அது தக்காளியை சாப்பிடுற மாதிரியே தெரியலங்க, சும்மாவே வச்சிருக்குங்க. இருங்க, இங்க இன்னும் ஒரு பழம் போடணும். ஒரு பழம் போட்டேன், மீதி 2 பழத்தை அங்க போய் வைக்கலாம். இங்க ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்காங்க. முட்டை வந்துருச்சுங்க. முட்டை வந்துருச்சா? ஆமாங்க, முட்டை வந்துருச்சு. நாங்க முட்டை எடுத்துக்கோங்க. எப்பா, கோழி முட்டை போட்டுருச்சுங்க. கோழி முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ முட்டைலாம் போட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. முட்டை எடுத்துக்கலாம். இந்த முட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வச்சிடலாம். முட்டையும் ஒரு சைடு வியாபாரம் ஆகுதுங்க பாருங்க. முட்டையும் வியாபாரம் ஆகுது. முட்டை நல்ல ரேட்டுக்கு போகும்னு நினைக்கிறேன். எப்ப இது முட்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க. இந்த தக்காளி தின்ன முட்டையா அது போட்டுட்டு இருக்குங்க. சூப்பங்க. இன்னும் முட்டையை வாங்குறீங்களா இல்லையா? வாங்குறீங்க. அதான் பல்கா முட்டை வாங்குறாங்க. அதனாலதான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க. நம்மளால அட் டைம்ல 4 முட்டை தானே எடுக்க முடியுது. 3 முட்டை தானே எடுக்க முடியுது. சரி, போய் முட்டையை போடுவோம். அதே மாதிரி தக்காளியை இதுக்கப்புறம் நம்ம கஸ்டமருக்கு ரொம்ப கொடுக்கூடாதுங்க. நம்ம இதுக்கப்புறம் தக்காளியை இந்த கோழிக்கு தான் நிறைய தரணும். இந்த கோழி 3 சாப்பிடு. 3 சாப்பிடு. சாப்பிட்டு கோழி இதை சாப்பிட நமக்கு முட்டை கிடைக்குதுங்க. எடு. அந்த கோழிக்கு வச்சிடலாம். அந்த கோழிக்கு ஒரு 3 வச்சிடலாம். ஓகே, 2 தான் வச்சிருக்கேன். சரி, முட்டை கிடைச்சிருச்சு. முட்டையை கொண்டு போய் அங்க அடிக்கலாமா? என்ன முட்டை இடத்துல ஆளையே காணோம். ஐயோ, ஃபுல்லா தக்காளி வாங்குறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. சரி, தக்காளி கொஞ்ச நேரம் கஸ்டமருக்கு தரலாம். ஃபுல்லா கோழிக்கே தந்துட்டு இருக்கோம். கஸ்டமருக்கு தரலாம். நாங்க கஸ்டமர் வாங்கிக்கோங்க. என்ஜாய். எடுத்துட்டு என்னங்க, எத்தனை வாட்டி நம்மளே எடுக்க வேண்டியது இருக்கு? இதுக்கு ஒரு ஒர்க்கரை போட முடியாதாங்க? $61 இருக்குங்க, ஒர்க்கரை போடணுங்க. ஓகே, இங்க என்ன? இங்க ஏதோ வாங்கிக்க சொல்றாங்களே, என்ன வாங்கிக்க சொல்றாங்க? என்ன வந்துருச்சு? தைலமா இது? தக்காளி சாசுங்க. ஓகே, இது என்ன இடம்? இதை வாங்கிடலாம். இது என்னங்க இடம்? தக்காளி ஜூஸுங்க. என்னங்க எல்லாமே தக்காளி வச்சே இருக்கு. இருங்க, இங்க ஒயிட் ஷீட்னு ஏதோ வருது. இது ஏதோ ஒரு புது பொருள் வந்துருக்குங்க. ஒயிட் வீட்டா? சரி, வீட் பிளான்ட்டுங்க. அதாவது ரைஸ் மாதிரி. வந்துருச்சா? இதுக்கப்புறம் அரிசி மாதிரிங்க இது. இங்க 30 காசு இல்ல. இப்ப நம்ம முதல்ல முட்டையை கொஞ்சம் கொண்டு போய் அடுக்கலாம். முட்டையை கொண்டு போய் அனுப்பிடலாம். டெலிவரிக்கெல்லாம் ஆளுங்க வராங்க, அந்த கொண்டு போறதுக்குலாம் ஆளுங்க வராங்க பாருங்க. இந்த சைடு போக சொல்லிட்டு பாருங்க. வண்டியில கேக்குறாங்களா? ஒரு முட்டை ஒரு தக்காளி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேங்க. ஒரு முட்டை. இருங்க, முட்டை ஒண்ணு தானே. ஒரு முட்டை ஒரு தக்காளி. இருங்க, ஒரு தக்காளியை கொண்டு போய் தந்துடலாம். மீதி முட்டையை இங்க வச்சிடலாம். வேணும்ன்றவங்க வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி ஒரு தக்காளியை கொண்டு போய் அந்த அண்ணன் கிட்ட தரணும். இருங்க, இங்க வருது பாருங்க. அட்டி ஓடி போயிடு. அந்த தாக்காவை துரத்தி விட்டா நிறைய காசு கிடைக்குதுங்க. ஒரு தக்காளி வச்சாச்சு. ஒரு தக்காளி ஒரு முட்டைக்காக வண்டி வருமாங்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு. சரி, அடுத்து இங்க ஒரு வீட்டு பிளான்ட் போட்டுடலாமா? நம்ம அரிசியும் வியாபாரம் பண்ணுவோம். எப்ப இன்னொன்று வீட்டு பிளான்ட் போட $25 தேவையா? என்கிட்ட $70 தான் இருக்கே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க தக்காளியை வித்தா நமக்கு காசு கிடைச்சிடும். தக்காளியை கொண்டு வந்து ஒரு 2-3 வாட்டி வித்தோம் வச்சுக்கோங்க, செம்ம காசு நமக்கு கிடைச்சிடும் மக்களே. ஓகே, இங்க தக்காளிக்கு இங்கே தானே இருக்கேன். இங்க ஜூஸ்லாம் வாங்குறதுக்கு ஆளுங்க வராங்களா? இன்னும் வரலையா? இங்க ஒரு செஃப்பை போடலாமாங்க? அவர் பார்த்து பாருங்க. இங்க ஒரு செஃப்பை போடலாங்க. அவர் அந்த அரைக்கிற வேலையெல்லாம் பார்த்துப்பாரு. இங்க பாருங்க, அவனே சூப்பருங்க. இவனே தக்காளி பறிச்சு அரைக்கிறதுக்கு போறாங்க பாருங்க. எப்பா, சூப்பருங்க. இந்த மாதிரி இருந்தா போறோங்க. ஒரு முதலாளி எவ்வளவுதான் அறைய விடுவீங்க நீங்களும்? சரி, இதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழத்தை வச்சு இந்த இதுக்கு போடலாம், தீனியா. சாப்பிட முட்டை வந்துகிட்டே இருக்கணும். எங்களுக்கு முட்டை வந்துகிட்டே இருக்கணும். இது பாட்டுக்கு முட்டை போட்டு வச்சுக்கிட்டே இருக்குங்க. நான் எடுத்துட்டு போகாம இருக்கேங்க. எடுத்துட்டு போய் இந்த முட்டை இடத்துலயே முட்டைக்காக ஒருத்தர் நிக்கிறாருன்னா நான் வாங்கிக்கோங்க முட்டையை. இங்க எத்தனை முட்டை இருக்கு? இங்க 3 முட்டை எடுத்துக்கலாமா? ரைட். போய் இந்த இடத்துல முட்டைக்காக யாரும் வெயிட் பண்ணாதீங்க, நான் கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். இங்க திரும்பி எத்தனை முட்டை? 2 முட்டை இருக்கு. இங்க ஒரு 2 முட்டையா? 1 தான் எடுக்க முடியும் இதுல இருந்து. சரி, 1 எடுத்துட்டேன். அந்த முட்டை இடத்துல போய் வச்சிடலாம். பாத்தீங்களாங்க, செஃப்பை போட்டது சூப்பரா இருக்குங்க. செஃப்பே போய் பரிசு வந்து ஜூஸ் எல்லாம் போடுறாருங்க. எங்க அந்த செஃப்பை காணோம்? எங்க போனாரு அவரு? படிக்கிறதுக்கு போயிருக்காரா? இங்க ஏதோ பண்ணி தந்துட்டு இருக்காரா? எங்க இந்த மனுஷன் போனாரு? அது இங்க ஜூஸ் போடுறாருங்க. நான் கூட ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேங்க. ஜூஸ் தாங்க போடுறாரு அவரு. என்ன ஜூஸ் என் கையில தந்துட்டாரு? நான் இப்ப என்ன எங்க தரது? ஜூஸை நான் என்னங்க பண்றது? கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன் நான் ஜூஸை. இப்ப நான் கை வந்து கொண்டு போறதுக்கு என்ன பண்றது? எவனாவது வந்தாரா விற்க முடியும்? ஐயோ, வரமாட்டாங்களே எவனோ. என்ன என் கையில என்ன கொடுத்துட்ட? அந்த செஃப் என் கையில கொடுத்துட்டாருங்க. ஐயோ, இப்ப நான் மத்ததை பறிக்கணுமே. இப்ப இது கையில இருக்கிறதுனால மத்ததை நான் பறிக்க முடியாதுங்க. இப்ப இங்க ஏதோ கொண்டு போக சொல்றாங்க. இந்த இடத்த வாங்குன்றாங்க. இது கையில இருந்தா எதுவுமே வாங்க முடியாதுங்க.
இதை நான் எப்படி வைக்கிறது? இங்க இங்க வைக்கலாமா? வை வை. கையில இதை வைக்கவே முடியலங்க. யாராவது இதை வாங்குறதுக்காக வந்தாதாங்க நான் இதை கையில இருந்து இறக்க முடியும் போல. ஐயோ, கையில இருந்து இறக்க முடியலையே. கையில இருந்து இறக்குறா இத. கைட் பண்றாங்க, இருங்க. இது $30. இது பாருங்க, வியாபாரமே எங்கேயுமே நடக்காம இருக்குங்க. ஐயோ, இதை கையில இருந்து எப்படி மக்களே இறக்குறது? எனக்கு ஒண்ணுமே புரியல மக்கள். இது பாருங்க, வியாபாரம் கிட்ட இருக்குது பாருங்களேன். ஐயோ, இதை கையில இருந்து இறக்கணுமே. இதை பாருங்க, என் கையில அப்படியே இருக்குங்க. இது எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னே தெரியல. இதை இங்க வைக்க முடியுமா? எங்க வைக்கிறது? எங்கேயுமே வைக்க முடியலங்க. இத எங்கேயுமே வைக்க முடியல. இந்த ஆள் வேற என் கையில தந்துட்டாருங்க. சே, இதை வாங்குறதுக்கு எவனாவது வரானா பாருங்க. இதை வாங்குறதுக்கு எவனுமே வர மாட்டாங்க. ஐயோ அப்பா. ஏய் அட பாவமே, ஷெல்ஃப்ல வைக்கணுமாங்க? இது கூட தெரியாம சுத்திட்டு இருந்திருக்கேன் பாருங்களேன். ஏய் அட பாவி செஃப், நீ ரெடி மட்டும் பண்ணுவியாடா? பக்கத்துல தானே இருக்கு, போய் வைக்க. இங்க இந்த ஷெல்ஃப்ல வைக்காம இருக்காங்க அவரு. பாவி, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்றது நானு? ஓகே ஓகே, இப்ப புரிஞ்சிருச்சு மக்களே. இப்ப நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். வெறும் தக்காளியை வாங்குறவங்க இப்ப குறைஞ்சிட்டாங்க, ஜூஸா வாங்குறவங்க அதிகமாயிட்டாங்க. ஐயோ ஐயோ. ஓகே, இப்ப போய் தக்காளி, முதல்ல தக்காளியா கொஞ்சம் வைப்போம். எல்லாத்தையும் கலந்துட்டா. ஏன்னா காசு ரொம்ப நேரம் கிடைக்கலங்க. இவன் பில்லு போடுறானா இல்லையா? இப்பதாங்க பில்லு போடுறான் இவன். சீக்கிரம் பில்லு போட்டு காசை ஏத்துறா. காசு ஏறவே மாட்டேங்குது பாருங்களேன். இங்க பணம். இங்க வச்சிருக்காங்க, நான் எடுத்துக்கிறோமா? டேய், எடுத்து தர மாட்டியா நீ? நீ வச்சு வேற இருப்பியா? இருங்க, இதை வாங்கிடலாம். இங்க என்ன என்ன வாங்கியிருக்கேன்? நியூ டெலிவரி ஏதோ வந்திருக்காங்க. என்ன வந்திருக்கு பாப்போங்க. ஜாம்பாட், அந்த இந்த தக்காளி இது வந்து 6 வேணுமாங்க. இவன் எத்தனை ரெடி பண்ணி வச்சிருக்கான்? 4 தாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கான். 4 வாங்குறதுக்கு ஏற்கனவே கஸ்டமர் இருக்காங்க. இல்ல, இந்த கஸ்டமருக்கு தரக்கூடாது. முதல்ல நம்ம டெலிவரிக்கு தான் தரணும். டெலிவரிக்கு தந்தாச்சு. 3 தான் எடுத்துட்டு வந்தேனா? ஒரே டைம்ல என்னால 3 தாங்க எடுக்க முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அவன் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருப்பான்ல, இப்ப ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். சூப்பருங்க. இங்க இருக்க கஸ்டமரை விட டெலிவரி வந்து நல்ல காசு கிடைக்கும். டெலிவரியை தான் நம்ம முதல்ல ப்ரிஃபர் பண்ணோம். ஓகே, அனுப்பியாச்சு. ரைட்டு. இப்ப முட்டை ரொம்ப நேரமா எடுக்கலையே. முட்டை. ஐயோ, இதுக்கு தக்காளியே வைக்கலங்க. ஐயோ, தப்பு பண்றேனே. ஆக்சுவலா இதுக்கு நம்ம தக்காளி வச்சாதானே அது முட்டை போடும். நான் ரொம்ப நேரமா தக்காளியே வைக்கலங்க. பாவங்க கோழி, செத்துக்கிட்டு போயிட போதுங்க. ஓகே, இந்தா எடுத்துக்கோ. 4 தக்காளி ஜாலியா சாப்பிட்டு போ. அதுக்கு ஒரு 4 வச்சிடலாங்க. இந்தா, நீயும் ஜாலியா சாப்பிட்டு போ. ஜாலியா சாப்பிடுங்க. சாப்பிட்டு முட்டையை போட்டுக்கிட்டே இருங்க. என்ன இதுக்கு போடு போ. போட்டுட்டேன். போட்டல. ரைட். அது சாப்பிடுதுங்க, அவ்வளவு ஸ்பீடா சாப்பிடுது அது. என்னடா போட்ட தக்காளி காணும்னு பார்த்தா அது அவ்வளவு வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கு. இது சாப்பிடுடா. சாப்பிடு. முட்டை சேருதுங்க. முட்டையை சேர்த்தாச்சா? முட்டை எங்க போடணும்? அங்க போடணுமா? ரைட். என்ன வியாபாரம் அப்படியே நின்றுட்டே இருக்கு. இவன் ஜூஸ் ரெடி பண்ணி சும்மா இருக்கானா? நாங்க ஜூஸை இங்க வச்சாதான் விற்க முடியும். ரைட், இவன் ஜூஸ் ரெடி பண்ணி சும்மா உட்காந்து இருக்காங்க. ஓகே, கஸ்டமர் பில்லெல்லாம் விழுதுல. ஆமா, அந்த காசு சேர்ந்துட்டு இருக்குங்க. இந்த காசு எடுத்துக்கலாம். சேர்ந்த காசுலாம் எடுத்துக்கலாம். எப்போ $230 இருக்குங்க என்கிட்ட. ஜாலி. இது வந்து ஷெல்ஃப் வாங்கிடலாமா? இங்க ஒரு வந்துடுவாங்க. அரிசிக்கான வைக்கிற இடம் வச்சிட்டேனா? ஓகே. அடுத்து இதுக்கு இன்னும் காசு. இது வாங்கு. வாங்கிட்டேன். இது ஏதோ வாங்கிட்டேங்க. என்ன வாங்கியிருக்கேன்? இது டேபிள் மாதிரி இருக்கு. அரிசிக்கான இடம், அரிசி மிஷின். ஓகே. அந்த வேற தானே இருக்கு. அதை நம்ம இங்க காக்கா இருக்கு பாருங்க, துரத்தி விடு. காக்காவை துரத்தி விட்டாங்க. ஓகே, இதை எடுத்துட்டு போய் இதுல போட்டு அரைக்கணும் போல. இதை வாங்குறதுக்கும் மக்கள் இதுக்கப்புறம் வருவாங்க. இது வாங்குறதுக்கும் மக்கள் வருவாங்க. அதெல்லாம் அவன் கொஞ்சம் பாக்குறாங்க. பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. அந்த செஃப் இந்த வேலையெல்லாம் பாக்குறான். இது என்னங்க அரிசியை கிடைச்சிருச்சா? அரிசியை நான் எங்க வைக்கணும்? அங்க பக்கத்துல ஏதோ இங்க அரிசி வாங்குறது நிக்கிறாரு பாத்தீங்களா? இங்க வச்சிருந்தோங்க. அவர் வாங்கிட்டாரு. மக்களே சூப்பரா இருக்கு மக்களே. இந்த கேம் பாத்தீங்களா? ஒவ்வொரு டெவலப்மெண்டா நான் பண்ணி முதல்ல எப்படி சாதாரணமா இருந்த கடையை இப்ப எப்படி மாத்திட்டேன் பாத்தீங்களா? எல்லா பொருளுமே நான் மாத்தி எடுத்து வந்துகிட்டே இருக்கேன். கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க மக்களே. கேம் செம்மையா இருக்குல்ல? இது என்னது? அந்த அரைச்ச மாவு தானே? அரைச்ச மாவை இங்க வைக்கணும் மக்களே. இங்க வைக்கணும் மக்களே. அரைச்ச மாவை வச்சிட்டேன்னா வச்சோடனே வந்து கஸ்டமர் வாங்குறாங்க. இங்க காக்கா இருக்குங்க. துரத்துனா $30. ஓடி போ காக்கா. பாத்தீங்களா? $30. சூப்பருங்க. காக்காவை துரத்துனா நல்லா காசு கிடைக்குது. எந்த மிஷின்? அரிசி அரைக்கிற மிஷின். ஏதோ இந்த மிஷின் கூட போட்டா அங்க போட முடியல. ஏற்கனவே நிறைய இருக்கும். ரைட். இந்த ஷெல்ஃபை கிளியர் பண்ணாதான் போட முடியும் போலங்க. ஷெல்ஃபை எப்படி கிளியர் பண்றது? கையில அதோட நான் நிக்கிறேனே. 4க்கு 4 இருக்கு. இதை எங்க நான் லோட் பண்றது? இங்க லோட் பண்ணுமா இதை? ஓகேங்க, லோட் பண்ணிட்டேங்க. ரைட் மக்களே, சூப்பரா இருக்கு இந்த கேம். நான் பயங்கரமா டெவலப் பண்ணிட்டேன். பாருங்க, முதல்ல எவ்வளோண்டு ஒரே ஒரு இதான் ஆரம்பிச்சேன். இப்ப பாருங்க நிறைய பேர் வராங்க. சூப்பரா டெவலப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் டெவலப் பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.